உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பாதுகாப்பாக பத்திரமா போயிட்டு வரணும்னு நீங்கள் பதஷ்டத்தோடு அனுப்புகிறீங்க. சாயங்காலம் வர பிந்திட்டனால ஒரு பதஷ்டம் வருது, குழந்தை பாதுகாப்பாக வரணுமே என்பதாக. எங்கே வெளியில் உங்களுடைய குடும்பத்தார் ட்ராவல் பண்ணாலும் பிள்ளைகள் பாதுகாப்பாக வந்து சேரணுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் உலகத்தில் பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது. விபத்து நடக்கிறது, மனிதனால் வருகிற ஆபத்து, இயற்கையினால் வரக்கூடிய ஆபத்துகள், எத்தனை விதமான ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கிருபை என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் கூட இருக்கிறல்ல, உன்னை ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவது மாத்திரல்ல, ஆபத்துக்கு விலைக்கு உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்க வாழ்க்கையில கூட திரும்பி பாருங்க, எத்தனை ஆபத்து. கார் விபத்துலேருந்து பாதுகாக்கப்பட்டீங்க, பஸ் விபத்துலேருந்து, ட்ரெயின் விபத்துலேருந்து, எத்தனையோ ஆபத்துகளை பாதுகாக்கப்பட்டீங்க. பொல்லாத மனிதர்கள் கையிலேருந்து பாதுகாக்கப்பட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசிங்க, ஆண்டவரே நீங்க என்னை பாதுகாக்கிற தேவன், என் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன், எல்லா தீங்குக்கும் என்னை விலைக்கு காத்து கொள்வீர், அதனால பயப்பட மாட்டேன்னு தைரியமா இருங்க. பிரயாணப்படும் போது எங்கே போகும்போது, ஆண்டவரே நீங்கள் என்னை காக்கும்படி என் கூட இருக்கிறீங்க, உங்கள் கூட தான் நான் போகிறேன்னு சொல்லி துதிச்சுட்டு போங்க. நீங்கள் சந்தோஷமாக பாதுகாப்பாக திரும்பி வருவீங்க.